பார்ப்போற்றும் பெருவிழாவான நம்முடைய சித்திரை திருவிழாவை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த திருவிழாவில ஒவ்வொரு நாளும் என்ன சிறப்பு, அந்த திருவிழாவினுடைய அம்சம் என்ன, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய திருவிழாவினுடைய அர்த்தங்கள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கிறத தான் நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சித்திரை திருவிழாவினுடைய 6வது நாள். இந்த 6வது நாள்ல என்ன சிறப்பு இருக்கு, இதுக்கு பின்னாடி என்ன விசேஷம் இருக்கு, எந்த வாகனத்துல சுவாமியும் மீனாட்சியும் வருவாங்க அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த 6வது நாள் திருவிழா அப்படிங்கிறது மீனாட்சியும் சொக்கரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல வருவாங்கன்ற மாதிரி இந்த 6வது நாள் அம்மையும் அப்பரும் ரிஷப வாகனத்துல, தங்கம் மற்றும் வெள்ளி ரிஷப வாகனத்துல வருவாங்க அப்படிங்கிறது அந்த 6வது நாளுடைய திருவிழாவுடைய சிறப்பு. இது போக இந்த திருவிழா 6வது நாளுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி மதுரை அப்படிங்கிறது 64 திருவிளையாடல்களும் நிகழ்ந்த ஸ்தலம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த மதுரையில பல அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த சைவ சமயம், இந்த இந்து சமயத்தினுடைய பல அற்புதங்கள் இந்த மதுரையில நிகழ்த்தப்பட்டிருக்கு. அந்த வகையில மதுரையில நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை, அந்த சைவ மதத்தினுடைய ஒரு அற்புதத்தை உணர்த்தக்கூடிய, நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளாக, ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இந்த திருவிழாவினுடைய 6வது நாள்ல கடைபிடிக்கப்பட்டு வருது. அது என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். மதுரையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அதை சொல்லலாம். இந்த 6வது நாள் திருவிழாவில் வெள்ளி, தங்கம் மற்றும் வெள்ளி ரிஷப வாகனங்கள்ல அம்மையும் அப்புறம் வர்றாங்கிறத தவிர இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சைவ சமய ஸ்தாபித வரலாறு அப்படின்ற ஒரு சம்பிரதாயமும் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. அன்னை ஒரு இதுவும் இன்னைக்கு நிகழ்த்தப்படுது. அந்த சைவ சமய ஸ்தாபித வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தா, அது மதுரையில நடந்த ஒரு அற்புதம். அந்த சைவ சமயம் அப்படிங்கிறது, அந்த சைவ சமயத்தை, அதனுடைய தொன்மையை, அதனுடைய வலிமையை உணர்த்துற மாதிரி நடந்த ஒரு சம்பவம், ஒரு கதை தான் இந்த சைவ சமய ஸ்தாபித வரலாறு அப்படின்னு சொல்லப்படுறது. மதுரையுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தா, மதுரை பெரும்பகுதி பாண்டியர்களுடைய ஆதிக்கத்தின் கீழே, அவங்களுடைய ஆளுகையில தான் அந்த மதுரை மாநகரம் வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த பாண்டியர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வம்சாவழியாக சைவ மதத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்காங்க. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல இந்த சமண மதம் இங்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த சமண மதம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஸா வர ஆரம்பிச்சு பலரும் அந்த சமண மதத்தை தழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில ஒரு பாண்டிய மன்னன் அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனும் வம்சாவழியா சைவர்களா இருந்துட்டு வந்தவங்க. அந்த மன்னனுடைய காலத்துல அந்த மன்னன் சமண மதத்துக்கு மாறி இருக்காரு. மன்னனே மாறிட்டதுனால மக்களும் அந்த சமண மதத்துக்கு மாற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு காலகட்டத்துல ஏற்பட்டிருக்கு. அந்த சமயத்துலதான் இந்த மதுரை அம்பதிக்கு நம்ம திருஞான சம்பந்தர் வர்றாரு. அப்பருடைய கட்டளையின்படி, அப்பருடைய ஆசீர்வாதத்தோட இந்த திருஞான சம்பந்தர் சமண மதம் மிக தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்க காலகட்டத்துலதான் இந்த மதுரைக்கு வர்றாரு. இதை அந்த மதம் மாறின சைவ மதத்திலிருந்து அந்த சமண மதத்துக்கு மாறின மன்னனுடைய மனைவியே இவர் அழைத்ததாகவும் சொல்லப்படுது. அந்த மனைவியுடைய வேண்டுதலின் பேர்ல தான் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் என்ன அற்புதம் நிகழ்த்தினாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்படி சமண மதம் பயங்கர போர்ஸா பரவிட்டு இருந்த காலத்துல, வெகு வேகமாக நிறைய பேர் இந்த சமண மதத்தை தழுவிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல திருஞான சம்பந்தர் வர்றாரு. அந்த சமயத்துல இந்த மதம் மாறின பாண்டிய மன்னனுடைய உடல்நிலையும் சரியில்லாம போகுது. அப்போ இந்த பாண்டிய மன்னன் வம்சாவளியா இந்த சைவத்துல இருந்து இப்ப வைணவம் மாறிட்டதுனால இது ஒரு சேலஞ்சா இந்த திருஞான சம்பந்தரும் எடுத்துக்கிறாரு. அந்த உடம்பு சரியில்லாம போன பாண்டிய மன்னனுக்கு 2 மதத்தினுடைய பெரியவர்களும் இந்த குருமார்களும் அவங்களால முடிஞ்ச, அவங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை வைத்தியங்களையும் அத்தனை வழிபாட்டு முறைகளையும் பயன்படுத்தி அவர் உடல்நிலையை சீராக்க பாக்குறாங்க. அப்போ ரொம்ப அதிசயமா இந்த திருஞான சம்பந்தர் கொடுத்த திருநீரால அந்த மன்னனுடைய உடல்நிலை தேறி வருது. அவர் கிட்டத்தட்ட பூரணமே குணம் அடைஞ்சிடறாரு. இதை ஏத்துக்க முடியாத சமண மதத்தினர் இந்த திருஞான சம்பந்தரை எப்படியாவது நம்மளுடைய சமண மதம் தான் சிறந்தது அப்படின்னு அவரை தோக்கடிக்கணும், அவருக்கு நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுல அவரை வாதத்துக்கு அழைக்கிறாங்க இந்த சமண குருமார்கள்.
இந்த திருஞான சம்பந்தர் வந்து இந்த பாண்டிய மன்னனை குணப்படுத்தினதை இந்த சமணர்களால ஏத்துக்கவே முடியல. அதனால அவர் மேல கொலை கான்ல இருந்தாங்க. எப்படியாவது இவரை வந்து நம்ம சமண மதத்தினுடைய கருத்துக்களை ஏத்துக்க வச்சிடணும், அதை அவரை தோக்கடிச்சிடணும் அப்படின்னு அவரை வந்து வாதத்துக்கு அழைச்சாங்க. இந்த வாதம் அப்படிங்கிறது ரெண்டு வகையில உண்டு. அனல்வாதம், புனல்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனல்வாதம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டிபேட் தான். நம்ம இன்னைக்கு டிவில எல்லாம் பாக்குற மாதிரி டாக் ஷோ தான். அதுக்கு இந்த இன்னைக்கு டிவில பாக்குற மாதிரி என்ன சொன்னாலும் நான் சொல்றதை தான் சொல்லுவேன் அப்படின்னு சும்மா பைத்தியகரத்தனமா கத்திட்டுலாம் இருக்கிறது இல்ல. அவங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமா சொல்லுவாங்க. அதே சமயம் நம்ம சொல்ற கருத்துக்கள் தவறாக இருந்தாலும் ஏத்துக்குவாங்க, எதிராளி சொல்ற கருத்துக்கள் சரியாக இருந்தாலும் ஏத்துக்குவாங்க. அந்த வகையில இந்த சமண மதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எதிர்த்து சைவ மதத்தினுடைய கருத்துக்களை வச்சு அதுக்கு பதில் சொல்லி இவருடைய வாத திறமையால தன்னுடைய சைவ மதத்தினுடைய இதை வந்து நிரூபிச்சு அந்த அனல் வாதத்துல ஜெயிச்சிட்டாரு இந்த திருஞான சம்பந்தர். இப்ப இந்த அனல் வாதத்துல ஜெயிச்சதான் பரவாயில்ல, அடுத்து புனல்வாதம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த புனல்வாதம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புனல்வாதம்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டு மதத்தினுடைய கருத்துக்களையும் ஒரு பதிகமா எழுதி அதை வந்து ஓடுற தண்ணியில ஆத்துல போடுவாங்க. அந்த ஆத்தினுடைய அந்த ஃப்ளோ, அந்த கரண்ட்டை எதிர்த்து அந்த ஓலை தாக்கு பிடிக்கணும். அந்த வகையில ரெண்டு பேருடைய இதையும் எழுதி போடலாம்னு முடிவு பண்ணாங்க. முதல்ல சமணர்கள் அவங்களுடைய அந்த மதத்துடைய கருத்தை ஒரு பதிகமா எழுதி அந்த ஓலையை வந்து தண்ணியில விட்டாங்க. ஆனா அந்த ஓலை தண்ணியில முங்கி போயிடுச்சு. அதே மாதிரி திருஞான சம்பந்தரும் சைவ மதத்தினுடைய கருத்தை ஒரு பதிகமா எழுதி ஓலையை வந்து தண்ணியில போட்டாரு. அந்த ஓலை அந்த ஆற்றினுடைய அந்த ஃப்ளோ, அந்த கரண்ட்டை எதிர்த்து ஓடி போய் அது இந்த வைகை ஆற்றினுடைய இன்னொரு கரையிலேயே சேர்ந்துருச்சு. அந்த ஓலை கரை சேர்ந்த இடம்தான் இன்னைக்கு சோழவந்தான் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவேடகம். அந்த கரையில ஒதுங்கினதுனால அந்த ஊருக்கு திருவேடகம்னு பேர் வந்தது மட்டும் இல்லாம திருவேடகநாதர் அப்படிங்கிற பேர்ல அங்க சிவபெருமானும் கோயில் கொண்டு இருக்கார். இந்த சைவ மதத்தினுடைய இந்த அதிசயத்தை உணர்த்தும் விதமாக, அதை உண்மை என்று நிரூபிக்கும் விதமாக இன்னைக்கும் இந்த சோழவந்தான் பக்கத்துல திருவேடகம் அப்படிங்கிற ஊரு இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த கதையைத்தான் சைவ சமய ஸ்தாபித வரலாறு அப்படிங்கிற ஒரு பெயர்ல இந்த கதையை வந்து பாடலாக ஓதுவார்கள் வந்து படிக்கிறது தான் இந்த சித்திரை திருவிழாவினுடைய 6ஆம் நாளுடைய சிறப்பு. இந்த பதிவு உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.